ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பண்டாஸ் டைரிஸ். நம்ம ப்ரான் பார்பிக்யூ பண்ண போகிறோம். பார்பிக்யூக்கு வந்துட்டு வீட்டில் செட்டப் கிடையாது, ஸோ நெருப்பு மூட்டி அதில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சப்பொடியெலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தென் சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் சாறு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மசாலா எடுத்துகிட்டு தென் இந்த ப்ரானை வந்துட்டு போட்டு நல்லா மசாலாவில் பரட்டியாச்சு. இந்த சின்ன கை இங்கேயும் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதில் இதுவும் நம்ம கூட சேர்ந்து மசாலா பரட்ட ஆரம்பிச்சிருச்சு. தென் வந்துட்டு நெருப்பு மூட்டி அதில் இந்த நம்ம ஃபுல்காக் யூஸ் பண்ணுற கிரில்லு கம்பி இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ணோம். ஸோ நெருப்பு மூட்டுறது வந்துட்டு ரொம்ப ஈஸின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நெருப்பு ஃபுல்லாக வந்து அது நல்லா தீ வர்றதுக்கு. ஆனால் பியர் கிரில்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு சின்ன தீப்பொறி இருக்கும், அதை வச்சுட்டு பெரிய நெருப்பாக கொண்டு வந்து அதுலேருந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனால் நெருப்பு மூட்டுறது இவ்வளோ கஷ்டம்னு நம்ம பண்ணும்போது தான் தெரியுது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிருக்குங்க அது ஃபுல்லாக நல்லா நெருப்பு பிடிக்கிறதுக்கு. தென் இந்த பார்பிக்யூ கம்பி வச்சுட்டு அதில் சிக்கன் பீசஸ்மே நாங்கள் கொஞ்சம் எடுத்திருந்தனால அதையுமே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வச்சுட்டு பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி சிக்கன் பீஸ் வச்சு பண்ணியிருக்கேன், ப்ரான் வச்சு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஸோ ரெண்டையும் வச்சுட்டு பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த கம்பி வந்து கேப் பெருசாக இருக்கனால ப்ரான் வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்ப வேண்டியதாகிடுச்சு. நல்லா லெமன் வந்துட்டு புளிஞ்சு ஆனியனில் சாப்பிட்டப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.